உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் பசுபதியுடைய ஆன்ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலுமே பசுபதியுடைய அந்த க்ரைம் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அவர் அந்த நதி ஃபேமிலிக்கு பண்ணின துரோகங்கள் எல்லாமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஸோ அந்த பிரச்சனையுமே கண்டுபிடிக்கிறது இப்போ புதுசாக வந்திருக்க ஃபேமிலி அவங்க மூலமாக தான் தெரிய வருது. ஏன்னா எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வாங்கினார் அப்படிங்கிறதே இது வரைக்கும் நதி ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. அவங்க அதை பற்றி கேட்கும் போதுமே அப்படியெல்லாம் ஒன்றுமே வாங்கலை சார், என் பிள்ளைங்களுக்காக அவன் வச்சுட்டு போனது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான், அப்படியெல்லாம் நான் எதுவுமே வாங்கின மாதிரியெல்லாம் எங்ககிட்ட சொல்லலை, அப்படியெல்லாம் ஒன்று கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கடுப்பாக சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் கேட்குறாங்க, இப்படி அவர் மேலே கடுப்பாக பேசுகிறீங்க, அவர் வேண்டாங்கிறீங்க, வெட்டி போட்டுருவேன்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் அவரோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ நல்லா பேசுவடா பேசுவ, நான் தான் வெறுத்து ஒதுக்குறேன், எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அப்படி பண்ணுறேன்னா இந்த பிள்ளைங்க என்னடா பாவம் பண்ணுச்சுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு, உங்களுக்குலாம் ஒரு தூசி கூட உங்களுக்கு தரமாட்டேன் இந்த வீட்டில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிட்டு போலீஸ் என்ன சொல்லிடுறாங்க, இது வந்து உங்கள் குடும்ப விஷயமா, நீங்கள் தான் பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் என்ன சார் இவங்களையும் சேர்த்து எங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல இவங்களை இங்கேருந்து வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருமா நான் இதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க காட்டுற எல்லா ப்ரூஃபையும் பார்க்கும்போது அவங்க வந்து சந்தானத்தோட மனைவி தான், அவங்க குழந்தைங்க தான் அப்படிங்கிறதுக்கான பக்கா ப்ரூஃப் அவங்க வச்சுருக்காங்க. சரி நீங்கள் எங்கே போய் நின்னீங்கனாலும் அவங்களோட ப்ரூஃப் தான் பேசும், அப்படி அவங்கக்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குங்கிற பட்சத்தில் என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியாதுமா, என்னால் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது, இது உங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்களே பேசி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, இதில் வந்து என்னால் எதுவுமே பேச முடியாது, பேசவும் கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. ஸோ இவங்க எல்லோரும் மட்டும் வீட்டுக்குள்ளே போய்ட்றாங்க, இவங்க 3 பேர் மட்டும் வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா விஜய் கேட்குறாரு, அது எப்படி அத்தை எஸ்டேட் பற்றி அவங்க வந்துட்டு டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி பொய்யா இருக்க முடியும், மாமா இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, தோட்டத்தோடது வீட்டோடது எல்லாமே வச்சுருக்காங்க, அது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து எஸ்டேட்டோட தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இது தெரியாமல் போச்சு, ஏன் காவேரி உனக்கு கூட தெரியலையா, நீ உன் டைரியெல்லாம் உங்கள் அப்பாவோடது பார்த்தேன்னு சொன்னில்ல, அதில் கூட அவர் எஸ்டேட்டை பற்றி எதுவுமே எழுதலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால் நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருந்தேனே தவிர இந்த எஸ்டேட் பற்றின விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க, ஒருவேளை அப்பா இது மாதிரி எதுவும் வாங்கி வச்சுருந்துருப்பாரோ என்னவோ, இல்லாமே அவங்க காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாம்மா, அப்படியே வாங்கியிருந்தாலும் நம்மக்கிட்ட வந்தாலும் ஒரு வார்த்தையாவது சொன்னானாடி, நம்ம வந்துட்டு நம்ம தான் தேவையில்லாமல் புருஷன் நானும் அப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் உருகிட்டு இருந்தோம், ஆனால் எவ்வளோ பெரிய பக்கா ஃப்ராடு வேலையை பார்த்துருக்கான் பாரு, அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்ல தெரிஞ்சிச்சு, ஒரு காப்பி அவங்கக்கிட்ட கொடுக்க தெரிஞ்சிச்சு, ஆனால் எல்லாத்தையும் ஜெராக்ஸை தானே தூக்கிக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து குடும்பமே வந்து எங்களுக்கு சொத்தில் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, அந்த ஜெராக்ஸ் கூட நம்மக்கிட்ட இல்லையேடி, அந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்கானே, அப்போ அந்த ஒரிஜினல் பத்திரம் எங்கடி போச்சு, அவள் ஜெராக்ஸ் தானே எல்லாமே வச்சிருக்கா, நம்மக்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு வந்ததால அவள் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, அதுதான் அத்தை எனக்கும் புரியலை, அப்போ அந்த ஒரிஜினல் எங்கே போச்சு, அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே மாமா பேரில் தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி, அந்த எஸ்டேட்டை பற்றியே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே அவர் சொல்லவே இல்லைப்பா அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ வெளியில் அவங்களுக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, தோட்டத்தை வித்துட்டதா கூட சொன்னாங்க, ஆனால் அந்த எஸ்டேட்டை பற்றி தெரியாதுன்னே சொல்கிறாங்களேடா, என்னடா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அது எப்படிமா தெரியாமல் இருந்திருக்கும், அப்பா வாங்கியிருக்கேன் நம்மக்கிட்டே சொல்லியிருக்காரு, அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருப்பாராமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது, இல்லைடா அவங்க இது வரைக்கும் பேசுனது எல்லாமே கோபத்தில் தான் பேசுனாங்க, திடீர்னு நம்ம வந்து இப்படி சொன்னது, எனக்கே நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் எனக்கும் அப்படி தான் இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதுல்ல, புதுசாக பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படுறதெல்லாம் நியாயம் தான், நான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இங்கே வந்தேனே, அதிலெல்லாம் அவங்க மேலே நான் தப்பே சொல்லலை, ஆனால் அந்த எஸ்டேட்டை பற்றி அவங்களுக்கு தெரியல போலடா, அவங்க பேசுகிறத வச்சே புரியலையா, அவங்க பொண்ணுங்களும் அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்டேட்டை பற்றி அப்பா எதுவுமே சொல்லலை போல இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்னாலுமே இந்த எஸ்டேட் இங்கே தானே இருக்கும், அப்போ யாருமே வரல அப்படின்னா அந்த எஸ்டேட் என்ன தான் ஆச்சு, அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்லம்மா, முதல்ல இந்த சர்வே நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி நாளைக்கே நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நாளைக்கு, இப்போவே வா, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வெளியில் தானே உட்காந்துட்டு இருக்கோம், வா நம்ம இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ தான் விஜய் நிவன் 2 பேருமே வெளியே வராங்க. ஸோ இவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்க அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் அந்த எஸ்டேட் வரைக்கும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிவின் கேட்குறாரு, அது எப்படி இந்த ஊரில் உங்களுக்கு எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமா, எஸ்டேட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு தானே நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் தெரியாது தான்ப்பா, இதில் போட்டிருக்க அட்ரஸை வச்சு விசாரித்து அந்த சர்வே நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம்லப்பா, அதுக்காக தான்ப்பா போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே விஜய்க்கு இந்த இடத்துல ஒரு கிளிக் ஆகுது, இவங்க மட்டும் போய் பார்த்து அது உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்மளும் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விஜய் வந்து நிவன் கிட்ட சொல்கிறாரு, நிவன் இவங்க போகிறத பார்த்தா உண்மையாக இருக்கும்னு தான்
தோணுது. அப்படி ஒருவேளை மாமா உண்மையாகவே வாங்கி வச்சுருந்தாருன்னா எஸ்டேட் வந்துட்டு வீட்டை விட பெருசாக தானே இருக்கும். அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது அவங்களுக்குங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. பேசாமல் நம்மளும் அவங்க கூட கிளம்பி போனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிவின் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இந்த ஊருக்காரன் தான், எனக்கு இந்த ஊரில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியும். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது, பேசாமல் வரீங்களா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேணும்னு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பிரதர் கொஞ்சமாவது நம்பிக்கை வேணும், நாங்கள் வந்துட்டு உங்களை நம்பி தானே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, சரி இந்த ஊரில் தெரியாமல் அலைவீங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறோம், நம்பிக்கை தான் பிரதர் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, விடுப்பா அவங்க வரட்டும், நமக்கும் ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சவங்க கூட வர்றது நல்லது தானே, வாங்கப்பா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறத அங்கேருந்து கங்கா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வேகமாக உள்ளே போயிட்டு, ஏய் காவேரி உன் வீட்டுக்காரர் என்னடி அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்காரு, கூடவே இந்த நிவனும் போகிறாருடி, அவங்க காரில் தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா, விஜய் தம்பியும் நிவின் தம்பியும் அவங்க கூட போகிறாங்களா, என்னவா இருக்கும்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும், திடீர்னு அவங்க பாட்டு கிளம்பி அவங்க கூட போயிட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தையாவது நம்ம கிட்ட சொல்றாங்களா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே தெரியல, இந்த ஊர்ல நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு, சொந்த ஊரு சொந்த வீடுன்னு கூட நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு புலம்பிட்டே இருக்காங்க. உடனே காவேரி என்ன சொல்றாங்க, அக்கா எதுவா இருந்தாலும் விஜய் நிவன் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மீறி என்ன நடந்துற போது, பேசாம அமைதியா இருக்கா, அவரை நம்பு முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாமாவும், காவேரி சொல்றது வாஸ்தவம் தாண்டி, பேசாம அமைதியா இரு, விஜய் தம்பியே என்ன நடந்துச்சுன்னு திரும்ப வந்து சொல்லும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது கண்டுபிடிச்சு அந்த எஸ்டேட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் வேலையாட்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நிவன் தான் உள்ளே போகிறாரு. போயிட்டு அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு, என்னென்ன நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நிவன் தம்பி நல்லா இருக்கீங்களா, எப்போ ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நேற்று தான் வந்தேன், சரி சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி வாங்க வாங்க, இந்த பழம்லாம் இருக்குது பறிச்சு தரவா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, ஒரு சின்ன விஷயம் ஒன்று, அதை உங்களுக்கு கேட்டால் தெரியுமா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தானே அப்படியே உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் தம்பி அப்படிங்கிறாங்க. நீங்கள் இங்கே எத்தனை நாளாக வேலை பார்த்துட்ருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாள் கணக்காவா தம்பி, நான் வருஷ கணக்காக இங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, யார் இதுக்கு ஓனர், யார்கிட்ட வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க, உங்கள் மாமா தோட்டம் தானே இது, மாமாவோட எஸ்டேட்டில் தான் நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கோம், இது கூட தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, தாய் மாமனோடதே உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் பட்டுன்னு சொல்லிடுறாரு. இவருக்கு சொன்னதை கேட்ட உடனே விஜய்க்கும் ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஸோ விஜய் வந்து அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே நிற்கிறாரு. கூட இருக்கிற இந்த பையனுக்கு எதுவுமே புரியல, என்னங்க பேசிகிட்டு இருக்காரு, அவங்க தாய் மாமனோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மாமனாருங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக விஜய் போய் பேசுகிறாரு. ஏங்கண்ணா இங்கே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ பசுபதி கிட்ட தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிவின் சொல்கிறாரு, இவர் என்னோட சகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ காவேரியோட வீட்டுக்காரரா, சரி சரி, கங்காவோட வீட்டுக்காரர் தான் குமரன்னு தெரியும், அப்போ நீங்கள் தான் காவேரி வீட்டுக்காரராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நான் தான், சென்னை தான், நான் இங்கே வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பமாக கிளம்பி வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போது பசுபதி இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தம்பி, அவர் காலையிலே வந்து எங்களுக்கு வேலையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர் எப்போயாவது தான்ப்பா வருவார், டெய்லியெலாம் வந்துட்டு இருக்க மாட்டார், இன்றைக்கி ஏதோ காலையில் அதிசயமாக வந்தார், ஆனால் இன்றைக்கி இப்போ வீட்டில் தான்ப்பா இருப்பார், அவர் சும்மாலாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது வீட்டில் தான் இருக்கார் அவர், சரிங்கண்ணே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் எல்லாருமே வெளியே வராங்க. ஸோ வெளியில் வந்தோடனே இவங்கெல்லாம் கேட்குறாங்க, யாரப்பா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிவின் சொல்கிறாரு, அவங்க சொல்கிற வேறு யாரும் தாய் மாமாங்கிறது வேறு யாருமே இல்லை, என் மாமா பசுபதியை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பசுபதி அவரோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டு தான், அவர் பார்த்து ஏகப்பட்ட வேலையினால தான் வந்துட்டு தோட்டமே மொத்தமாக போச்சு, அதனால தான் அவர் இறந்து போனாருன்னு காலையில் தானே அத்தை உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி, அதனால தான் இறந்து போனாருன்னு சொன்னாங்க, ஆனால் எஸ்டேட்டுக்கும் என்னப்பா அவர் தான் ஓனர்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. ஸோ விஜய் சொல்கிறாரு, பிரதர் நல்லா புரியுது, இப்போ இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இப்போ இவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கானா, அது எப்படி பிரதர், சுத்தமாக இந்த எஸ்டேட் ஒன்று அவர் வாங்கினார் அப்படிங்கிற விஷயமே வீட்டில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பையனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா வாங்கினதுங்க, அதை வேற ஒருத்தன் இப்படி வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், கேட்டால் முதலாளியும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, இதே பிரச்சனை தான் அவங்ககிட்ட எங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு, எப்போ பாரு எங்ககிட்ட மோதுறது, எங்கள் சொத்தெல்லாம் பறிச்சு வச்சுக்கிறது, இப்படியே தாங்க பண்ணிட்டு இருப்பான். காவேரி ஃபேமிலி வந்துட்டு நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறத அவனோட முழு நேர வேலையாகவே அவன் செஞ்சுட்டு இருக்கான். இதையுமே வந்துட்டு செஞ்சுருக்கான். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க மாட்ட தான் செய்வாங்கங்கிறதுக்கு பசுபதி இப்போ நல்லா மாட்டிக்கிட்டான்ல, வாங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன பிரதர் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இது மொத்த சொத்து மொத்த எஸ்டேட்டுமே வந்துட்டு எங்கள் அப்பா சம்பாதிச்சது, நாங்கள் வீட்டில் வந்துட்டு இங்கே நாங்கள் 2 பேர் இருக்கோம், அவங்க 4 பேர் இருக்காங்க, இந்த 6 பேருக்கு கூட இல்லாமல் வேற ஒருத்தன் அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு
சம்பாரிச்சாரு, நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ரொம்பவும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டுட்டு விஜய்க்குமே, பிரதர் புரியுது எங்களுக்கும், வாங்க எங்கள் கூட அமைதியாக வாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பயப்படுறாங்க. எப்படி தம்பி வீட்டுக்கு போனால் அக்கா தான் ரொம்ப திட்டுறாங்களே அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க நான் கூட இருக்கேன்ல, நான் போய் பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எல்லாருமே வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க. போனவங்களே இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கார் வந்தோடனே எல்லாருமே எழுந்து போகிறாங்க. ஸோ கூடவே இவங்க 3 பேரும் வரதை பார்த்துட்டு சாரதாமா, தம்பி எங்கே தம்பி இவங்களை கூட்டிகிட்டு போனீங்க, திரும்பவும் இதுங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அவங்க திருன்னு முழிச்சிட்டு ஒரு மாதிரி பாவமாகவே நிற்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாரு, அத்தை எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு எல்லாரும் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இருங்க தம்பி, எதுக்கு அவளை உள்ளே கூப்பிடுறீங்க, இவங்களாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் தான் சொல்கிறேன்ல உள்ளே வாங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, அதெல்லாம் சரி எங்கே நீங்கள் கிளம்பி போனீங்க, இவங்களை கூட்டிகிட்டு அதுவும் நீங்கள் போயிருக்கீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க, எல்லாரும் உள்ளே வாங்க ஒரு நிமிஷம், நான் சொல்கிறேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. காவேரி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு இந்த பையனுக்கு கோவம் தாங்க முடியல. இந்த பையன் கத்த ஆரம்பித்த உடனே சாரதாம்மா கேட்குறாங்க, இவன் என்னடி புதுசாக கத்திட்டு இருக்கான், என்ன நடந்துச்சுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான், யாரையோ திட்டிகிட்டு இருக்கானே, யாரை திட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது, வேற யாராத்தான் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க திட்ட முடியும், அதை கிரேட் பசுபதியை தான் திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பசுபதியை வந்து இந்த பையன் எதுக்கு திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது இப்போ பாட்டிக்கு பயங்கர கோபம் வருது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ இந்த நாசமாக போனவன் என் குடும்பத்தையே வந்துட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானா, அப்போ இந்த எஸ்டேட் என் புள்ள வாங்கினது உண்மைதானா, அதை வாங்கி இது ரெண்டையுமே அவன் ஏமாத்திட்டாங்கிறதுல தான் அவன் வந்துட்டு இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அவங்க. உடனே சாரதாமா இருந்துட்டு, என்னத்த சொத்து கிடச்சிருச்சு அப்படின்னோடனே இப்போ உங்கள் பிள்ளை நல்லவராக போயிட்டாரா, எது நடந்தாலும் இப்படி ஒரு கேடு கெட்ட எண்ணத்தில் இருந்த உங்கள் பிள்ளைய நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ மன்னிக்கவே வேணாண்டி சாரதா, ஆனால் அதனால என் பிள்ளை சம்பாரிச்சது இல்லைன்னு போயிருமா, அவன் வந்து நல்லவனோ கெட்டவனோ வேர்வை சிந்தி சம்பாரித்து அதை வந்துட்டு நம்ம ஊரில் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தானடி இந்த ஊரில் தானடி வாங்கி போட்டிருக்கான், அவன் வேற எங்கேயாவது வாங்கி போட்டு அவங்களுக்குன்னு நகை வாங்கி கொடுத்து சொத்து வாங்கி கொடுத்து அப்படி அடி வச்சுருந்துருக்கான். அவங்க என்ன சொன்னாங்க, வந்து எங்ககிட்டயும் எதுவுமே இல்லை, அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம் தானடி வந்து சொன்னான். அப்போ வந்து பார்க்க போனால் எல்லா சொத்து பத்தும் நீ இருக்கிற ஊரில் உனக்கு முன்னாடி தானடி எல்லாத்தையும் செஞ்சுருக்கான், அந்த வகையிலையாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியாடி சாரதா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இப்படியெல்லாம் சொல்லி மட்டும் உங்கள் பிள்ளைய நியாயப்படுத்த நினைக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் நியாயப்படுத்தலாம் விரும்பலடி, ஆனால் இந்த பிரச்சனை நடந்திருக்குல்ல, இதுக்கு முதல்ல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், அப்போ அதுக்கு என்ன தான் தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற வழி என்ன, பசுபதி தான் அடுத்தது டார்கெட்டு நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் இருந்துட்டு, ஏங்க இங்கே பாருங்க, இது வந்துட்டு எங்கள் அப்பா சம்பாரிச்சது, எங்களுக்குன்னு வந்து அவர் எதுவுமே செய்யலை, இங்கே இந்த ஊரில் வந்து தானே வாங்கி போட்டிருக்காரு, இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இது எப்படிங்க உங்களுக்கு தெரியாமே போச்சு, இங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. யார் அவன், நீ எனக்கே தெரியாது, இந்த எஸ்டேட் வாங்கின விஷயமே அவன் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப நீ பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி இதுக்கு வேறு முடிவு என்னன்னா நம்ம திரும்ப போலீஸ்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது மொத்தமாக கும்பலாக வரதை பார்த்துட்டு இவர் வந்துட்டு, என்ன திரும்ப இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இல்லை சார், இது கதையே வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா, இப்போ அந்த எஸ்டேட் வந்துட்டு பசுபதி பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், எங்களுக்கே வந்து இந்த விஷயம் இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சாரதாமாவை பார்த்து அவர் கேட்குறாரு, என்னம்மா சொத்து வந்துருச்சு, அவங்க வீட்டுக்கார் வாங்கி வச்ச சொத்து இப்போ இருக்குது, எவனோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னோடனே இந்த குடும்பத்தை இப்போ நீ சேர்த்துக்கிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், நான் யாரையும் சேர்த்துக்கலாம் இல்லை, இப்போவும் அந்த குடும்பத்தை நான் வெறுத்து ஒதுக்குறேன் தான், ஆனால் அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என் பிள்ளைங்களுக்கு வரணும்ல, அதுக்காக தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன், அதுவும் என் மாப்பிள்ளை சொன்னதுனால வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சாரதாமா எப்போவுமே பேசுகிற மாதிரி அந்த கெத்தாவே பேசுகிறாங்க. சரிப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, ஆனால் இதை வந்துட்டு ஒரு மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏற்கனவே வந்துட்டு இந்த தோட்டத்து விஷயத்துலேயும் அதே மாதிரி நடந்திருக்காரு, அதுக்கு வந்து அப்போவே அது நடந்து முடிஞ்சிருச்சு பிரச்சனை எல்லாம், திரும்பவும் இந்த விஷயம் இப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறனால இத்தனை வருஷம் அவர் வந்துட்டு உங்களை வந்து மோசடி பண்ணி அவர் ஆக்கிரமிச்சார் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக நம்ம அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு பண்ணுங்கள் சார், எப்பயுமே வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க சார், அந்த குடும்பத்தால் இவங்க குடும்ப நிம்மதியே இல்லாமல் அளவுக்கு இந்த ஊருக்குள்ளே வர முடியாத அளவுக்கு இப்படி பண்ணிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை வந்துட்டு இப்படி மொத்தமாக வந்துட்டு தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு சார், இதெல்லாம் என்ன சார் நியாயம் அப்படிங்கிறாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனோடனே கும்பலாக வரதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆடி போயிடுது. ஸோ அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போவுமே போயிட்டு விஜயை பார்த்தோன்னே அவருக்கு கோவம் வருது. ஸோ நேராக போலீஸ் போயிட்டு சொல்கிறாங்க, சார் நான் உங்களை வந்துட்டு நீங்கள் மோசடி பண்ணதுனால உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மோசடி நான் பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் தெரியாத மாதிரியே கேட்டுட்ருக்கீங்க, சந்தானத்தோட எஸ்டேட் விஷயம், எஸ்டேட் வந்து உங்கள் பேருக்கு
மொத்தமாக மாற்றிருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்ட சந்தானம் பேரில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரில் வச்சு எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அதில் விளைச்சல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. இது என்ன சார் நியாயம்? இதுக்கு மேலே அவர்கிட்ட அந்த ஒரு எஸ்டேட் வாங்கினார் அப்படிங்கிற விஷயமே இன்னும் அந்த குடும்பத்துக்கே தெரியலை. இப்போ 2வது அந்த குடும்பம் சொல்லி தான் தெரியுது. இதெல்லாம் என்ன சார் நீங்கள் பண்ணுறது? இதுக்காகவே நாங்கள் வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே 2வது குடும்பமும் வந்துருச்சா, இப்போ ஒரு மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்து இப்போ எனக்கு எதிராக நிற்கிறீங்களா அப்படிங்கிறாரு. எத்தனை குடும்பம் சேர்ந்தாலும் சரி, நீ பண்ணுற தப்புக்கு நீ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக குடும்பத்தில் பார்க்கும்போது எதிரெதிர் இதில் வந்து 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாலும் அவங்கள நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்லாம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக அப்படிங்கிறதுனால வந்துட்டு சாரதாமா இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இனி பசுபதியோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.